ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இது ரம்யா ஸ்டோரிஸ் அண்ட் டாக்ஸ். இன்றைக்கி என்ன கதை பார்க்க போகிறோன்னா, ஒரு குட்டி பையனும் பொண்ணும் விளையாண்டுட்டு இருந்தாங்களாம். அந்த சின்ன பையன் அவன் கை நிறைய அழகான கலர்ஃபுல்லான மார்பிள்ஸ் வச்சுருந்தானாம். அந்த பொண்ணு அவள் கை நிறைய ஸ்வீட்ஸ் வச்சுருந்தாலாம். அப்போ அந்த பையன் சொன்னானா, என்கிட்ட இருக்கிற மார்பிள்ஸ் எல்லாம் நான் உனக்கு தரேன், நீ உங்ககிட்ட இருக்க ஸ்வீட்ஸ் எனக்கு கொடுக்குறியா, நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டானாம். சரின்ட்டு அந்த பொண்ணும் அதுக்கு ஒத்துக்கிட்டு சரி நான் என்னோடது தரேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பையன் என்ன பண்ணானா, அவன் வச்சுருந்ததுலேயே ரொம்ப பெருசான அழகான ஒரு மார்பிளை மட்டும் அந்த பொண்ணுக்கு தெரியாமல் எடுத்து அவனோட பேக்கெட்குள்ளே மறைச்சி வச்சுட்டு மிச்சம் எல்லா மார்பிள்ஸையும் கொடுத்துட்டானான். ஆனால் அந்த பொண்ணு அவள் எப்படி ஒத்துக்கிட்டாலோ சொன்ன மாதிரியே அவகிட்ட இருந்த எல்லா ஸ்வீட்ஸையும் கொடுத்துட்டாலாம். கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அன்றைக்கி நைட்டு அந்த பொண்ணு அதை பற்றி பெருசாக நினைக்கல, தூங்கிட்டான். ஆனால் அந்த பையன் நைட்டு பூரா தூங்காமல் யோசிச்சுக்கிட்டே இருந்தானா. என்னென்னா, நாம் எப்படி இந்த ஒரு அழகான மார்பிள் எடுத்து நம்மக்கிட்ட மறைச்சி வச்சுக்கிட்டோமோ அது மாதிரி அந்த பொண்ணும் ஏதாவது ஸ்வீட்டை கொஞ்சம் நம்மக்கிட்ட இருந்து மறைச்சி வச்சுருப்பாளோ அப்படின்னு யோசிச்சு அன்றைக்கி நைட்டு பூரா அவன் தூங்கவே இல்லையா. இந்த சின்ன கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் நம்மளோட 100% நம்ம அவங்களுக்கு உண்மையாக இல்லைன்னா, நம்மளோட 100% நம்ம அவங்களுக்கு கொடுக்கலனா, அந்த பர்சனும் நம்மக்கிட்ட இப்படி தான் 100% உண்மையாக இருக்க மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லி அந்த பர்சனையும் அந்த ரிலேஷன்ஷிப்பையும் நம்ம டவுட் பண்ணிக்கிட்டு சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்போம். இது ஃப்ரெண்ட்ஷிப்க்கு மட்டும் இல்லை, லவ்வாக இருக்கட்டும், மேரேஜ் ஆகட்டும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆகட்டும், எல்லா ரிலேஷன்ஷிப்புக்கும் பொருந்தும். ஸோ எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் 100% நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களால் நிம்மதியாக தூங்க முடியும். இந்த கருத்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ரம்யா ஸ்டோரிஸ் அண்ட் டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.